சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்களே, முன்னாள் எம்பி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அறிவிச்சவர் திரு செக்குலபாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சவர் திரு பி அலெக்சாண்டர் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் வி சோமசுந்தரம் அவர்களே, அமைப்பு செயலாளர் திருவேற்காடு சீனிவாசன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சேனை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் கே பி கந்தன் அவர்களே, முன்னாள் எம்பி எம்எல்ஏ அறிவிச்சவர் அண்ணன் காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களே, முன்னாள் எம்பி திரு கே என் ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி கனிதா சம்பத் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ தன்சிங் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரி மதுராந்தபுரம் கே பழனி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு NSA மணிமாறன் அவர்களே மற்றும் இந்த விளம்பர தாளில் இடம்பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகி மாவட்ட கழக செயலாளர் திரு முன்னாள் எம்எல்ஏ திரு அனகை முருகேசன் அவர்களே, மாவட்ட கழக திரு MC பழனி அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் திரு VK சூர்யா அவர்களே, SB கட்சியுடைய நிர்வாகிகள் மாநில செயலாளர் திரு AK கரீம் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு RKMK மாலிக் அவர்களே, புதிய தமிழக கட்சியுடைய நிர்வாகிகள் மாநில அமைப்பு செயலாளர் திரு பிரகாஷ் பாண்டியன் அவர்களே, இந்திய முஸ்லீம் லீக் கட்சியுடைய நிர்வாகி மாவட்ட தலைவர் திரு வாசிக் மாலிக் அவர்களே, மனித ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகி திரு சலீம் அவர்களே, மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் திரு அகமதுல்லா அவர்களே மற்றும் கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே மற்றும் இந்த மேடையில் வீட்டுகின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, சார் மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பகுதி கழக செயலாளர், வட்ட கழக செயலாளர், திருப்பதி கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, மாநில செயலாளர் சகோதரர்களே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர் கூட நண்பர்களே, கழக உடன்பிறப்புகளை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கு நடிகர்ந்த வணக்கத்தை உறுத்தாக்கின்றேன். நான் அரை மணி நேரத்துக்கு முந்தைய வந்திருப்பேன். வர்ற வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேணுமெனே திட்டமிட்டு விடியா திமுக அரசு நம்ம வர வழியெல்லாம் சரிய பாதுகாப்பு கொடுத்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தல. ஆனால் அவருடைய குட்டி அமைச்சர் அவர் போவதற்கு போக்குவரத்தெல்லாம் நிறுத்தி வழிவிடுறாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், பிரதான எதிர்கட்சி தலைவர், இன்னைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் நடக்குது. மக்களுக்கு எவ்வித பிரச்சனை இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்குபடுத்தி இருந்தா மக்களுக்கும் பிரச்சனை இல்லை, நாமும் எளிதாக உங்களை முன்கூட்டியே சந்திச்சிருக்கலாம். இன்றைய தினம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் டாக்டர் ஜி பிரேம்குமார் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களிங்க. ஒரு ஏழை ரேடியாலஜி படிச்சிருக்கார், டாக்டர் பட்டம், மருத்துவர், சிறந்த பண்பாளர், உழைப்பாளி. உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க டாக்டர் பிரேம்குமார் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களிங்க. அவருடைய தந்தை ஏற்கனவே பூந்தமல்லி முன்னாள் பேரூராட்சி தலைவரா அண்ணன் பூவை நானவர்கள் இருந்திருக்கின்றார். மூத்த கட்சி உறுப்பினர். குடும்பமே கட்சிக்காக உழைத்தது. அதனால்தான் அவரை தேடி கழகம் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்ற குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பதவி நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும். அடையாளமாக டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் திகழ்வார்கள். இன்றைய தினம் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடங்கள் தமிழகத்தில், பாண்டிச்சேரி 1, 40 இடங்களிலும் நாம் வெற்றி பெற பாடுபட வேண்டும். வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா வர்ற வழியில் பூராமே இருபுறமும் மக்களுடைய வெள்ளம் அலைமோதிட்டு இருக்குது. இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆரவாரம் எழுச்சி பார்க்கும் போது நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். நாம திமுக கூட்டத்தையும் பார்க்கிறோம்.
அப்படி இடிச்சு வச்சு புளி மாதிரி கோந்திருக்காங்க. அப்படியே அங்கங்க கோந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கூட முகமலர்ச்சி இல்ல. ஏதோ காட்டுல பிடிச்சிட்டு இருந்த மிருகத்தை மாதிரி கோர வைக்கிற மாதிரி தூண்டில் அடைச்ச மாதிரி அடைச்சிட்டு இருக்காங்க. நாம அப்படி இல்ல, உள்ள வர முடியல. கழகத்துடைய வாரம் எழுச்சி அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கின்றது. ஆகவே நம்ம எழுச்சி தான் வெற்றிக்கு அறிகுறி. அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஓரிடத்துல என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார். அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் விமர்சனம் செய்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் சரி, நிர்வாகியும் சரி, பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, பள்ளியிலே படித்த மாணவர் ஸ்டாலின் அவர்களே, ஓரளவுக்கு தான் நாங்கள் பொறுத்துட்டு இருக்க முடியும். நீ வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தொழிற்சாலை நிறைந்த பகுதி. தொழிற்சாலை நிறைந்த பகுதி, சிறு குறு நடுத்தர தொழில் நிறைந்த பகுதி, மக்கள் நெருக்கமாக வாழ்கின்ற பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் தான் இந்த பகுதி ஏற்றம் பெறும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். படித்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் டாக்டர் ஜி பிரேம்குமார் வெற்றி பெற்று வர வேண்டும். அதிகமான தொழிற்சாலை வந்தால் தான் படித்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிச்சுட்டா மட்டும் போகாது, இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். அதற்கு மத்தியிலே குரல் கொடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே புதிய புதிய தொழிற்சாலைகள் இந்த பகுதியிலே வேலை பெறுவதற்கு நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் அந்த செயலை ஏற்படுத்துவார். ஏன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பெரிய தொழிலை கொண்டு வருவதற்கு மத்தியிலே பேசி நாடாளுமன்றத்தில் பேசி கொண்டு வர முடியும். அந்த வாய்ப்பை அவருக்கு தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2015 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் புதிய புதிய தொழில் வருவதற்கு சுமார் 2,62,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து புதிய புதிய தொழில்கள் தமிழகத்திற்கு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதே வழியில் அம்மாவுடைய அரசு 2019 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தினோம். 304 புரிதல் ஒப்பந்தம் போட்டோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு, மறைமுகமா 5 லட்சம் பேருக்கு. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். தமிழ்நாடு பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு இன்னைக்கு அண்ணா திமுக அடித்தளம் வழங்கியது. திமுகவும் தொழில் முதலீட்டு மாநாட்டம் நடத்தினாங்க. எந்த தொழில் வந்தது என்னன்னே தெரியல. நாங்க வெள்ளை அறிக்கை கேட்டோம், இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர் வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக துபாய் போனார். என்ன தொழில் வந்ததுன்னே தெரியல. அண்மையில் ஸ்பெயின் போனார். ஸ்பெயின்ல 10 நாள் போய் இருந்தார். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் செய்தி வந்தது. ஸ்பெயினுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈர்த்து தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலை வருவதற்காக சென்றார் என்று பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தி வந்தது. ஸ்பெயினே பொருளாதாரத்தில் சரிவடைந்திருக்குது. அங்க போய் தொழிலதிபரை சந்தித்து புரிதல் ஒப்பந்தம் போடுவதாக பத்திரிகை செய்தி. ஆனால் நடந்தது என்ன? தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் ஸ்பெயினுக்கு வரவழைச்சு அங்க புரிதல் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எப்படி நாடகம் பாருங்க, எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஏன் இங்கேயே சென்னைக்கு வரவழைச்சிருந்தா தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர் இங்கேயே புரிதல் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஆனா இவர் எதற்காக ஸ்பெயின் போனாருன்னு தெரியல. அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்கு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்களை ஸ்பெயினுக்கு அழைத்து அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் சந்தேகம் என்னன்னா, அண்மையில் ஒரு 6 மாசத்துக்கு முந்தி நினைக்கிறேன், நிதியமைச்சர் திரு பள்ளிவேலு தியாகராஜன் அவர்கள் ஆடியோல ஒரு கருத்து தெரிவித்தார். திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன், உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய மகன்.
திரு சபரீசனும் திரு உதயநிதி ஸ்டாலினும் 30,000 கோடியை 2 ஆண்டு காலத்தில் சம்பாதித்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக ஆடியோவில் செய்தி. இதுவரைக்கும் ஒரு பதிலே காணோம். ஆக மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகம், நீ ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றது தொழிலை ஈர்க்கவா முதலீடு செய்யவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களே. 30,000 கோடி 2 ஆண்டுகளில் கொள்ளையடிச்சிருக்காங்க, ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி முதலமைச்சர் பேசும்போதெல்லாம் சொல்றாரு, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு, எல்லா துறையிலும் முதன்மையா விளங்கிட்டு இருக்குன்னு சொல்லி. எதுல விளங்கிட்டு இருக்குது? ஊழல் செய்வதில் முதல் மாநிலம், போதைப்பொருள் விற்பதில் முதல் மாநிலம், இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதிகமான கடன் வாங்கியிருக்காங்க, 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு திட்டமும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம், அதெல்லாம் நான் தெளிவா சொல்ல இருக்கிறேன். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதுதான் வாடிக்கை வச்சிருக்காரு. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தார் என்று எந்த இடத்திலையும் குறிப்பிட்டு சொல்லி பேசுவதில்லை. அதே போல 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற வந்திருக்கார். இங்க இருக்கிற நாடாளுமன்ற திரு பாலு அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த தொகுதியில் சிறுபெரும்புதூர் தொகுதியில் எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காருங்களா? கொண்டு வந்திருக்கிறாரா? கொண்டு வரல, ஆளே இல்லை. அதுதான் ஒட்டுனா நிறைய இடத்துல ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருந்தாங்க. எம்பி கண்டா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்களா, கண்டா வர சொல்லுங்கன்னு ஒட்டினாங்க. பரவாயில்ல, அவருக்கு நன்றி. இப்படி அருமையான ஒரு கருத்தை சொன்னவருக்கு நன்றி, அந்த போஸ்ட் சொன்னவருக்கு நன்றி. கண்டா வர சொல்லுங்க, அது டிஆர் பாலுக்கு பொருந்தும். எங்கேயுமே வரலீங்க. 5 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போச்சு, என்ன செஞ்சாலும் தெரியல. அப்படிப்பட்டவர் மீண்டும் இப்ப போட்டிடுறார். அவர் என்ன பண்ண போறார்? அவர் என்ன பண்ண போறாரு? 5 ஆண்டு காலம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒண்ணுமே செய்யல. மத்தியில் போராடி வாதாடி இந்த சிறுபெரும்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏதாவது புதிய தொழிற்சாலை கொண்டாந்தாரையா? கொண்டாந்துருக்காங்களா? இல்ல மத்திய அரசு நிதி பெற்று ஏதாவது புதிய திட்டத்தை கொண்டாந்துருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அப்பயே மக்களை சந்திச்சு மீண்டும் வாக்களை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், இதுதான் அவருடைய எண்ணம். அவருடைய கனவு என்னன்னா இந்தியா கூட்டணியா. இவர் என்னைக்கு இந்தியா கூட்டணி அன்னைக்கு பிடிக்கிட்டு போயிடுச்சு. ஸ்டாலின் என்னைக்கு சொன்னாரா அன்னைக்கே நிதிஷ்குமார் அதுல இருந்து வெளியே போயிட்டார். ஒவ்வொரு அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற 26 கட்சி இருக்குது, ஒவ்வொன்றா ஒரு கொள்கையுடைய கட்சி. இவெல்லாம் ஒன்னா சேர்ந்து இவள் ஆட்சி அமைக்கிறது நிஜமா? ஒரு ஒற்றுமையே கிடையாது, தேர்தலே ஒற்றுமை கிடையாது. அப்புறம் எங்க போய் ஆட்சி அமைக்க போறாங்க? ஒரு கார் போயிட்டு இருந்துச்சுங்க, ஒவ்வொரு டயரா கழுவிட்டு போது பாருங்க. அது மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு தலைவரா வெளியேறிட்டே இருக்கிறாங்க. ராசியா நாடு போன தடவை அப்படிதான் சொன்னார். 2019 திரு ராகுல் காந்தி தான் பிரதமர். எதிர்கட்சி அந்தஸ்து கூட இருந்துட்டாங்க. அது வரைக்கும் எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தது காங்கிரசுக்கு. இது ஸ்டாலினுடைய வாய்ப்பு கொடுத்து வேண்டுமா? அந்த வாய்ப்பே காங்கிரசுக்கு போயிட்டு. அப்படிப்பட்ட ராசியானவரே இந்தியா கூட்டணி அடுத்த ஆட்சி அமைக்குதான். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பகல் கனவு ஒருபோதும் பலிக்காது. அதே நேரத்தில் மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை புறக்கணித்தால் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா திரு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஏன் என்ன பாரதிய ஜனதா கட்சி எதுக்குறீங்க? நான் தனி குட்டிக்கிட்டே போய் எதுக்க முடியும்? சண்டை போட முடியுமா? ஏங்க ஒரு கூட்டணியில் இருந்தோம், கூட்டணியில் இருந்து வெளியில் வந்துட்டோம். கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் கூட்டணி தர்மத்தை கடைபிடிச்சோம். வெளியில் வந்த பிறகு அவங்க தார்மாரா பேசினா நம்மளை என்ன நினைப்பாங்க? இப்ப ஒரு தேமுதிக கூட்டணி இருக்கு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஏதோ காலத்தில் வெளியில் போனா வச்சுக்க போக மாட்டாங்க, நம்மோட தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு பேச்சுன்னு சொல்லாலும் அவளை பத்தி பேசலாமா? நாம யார் நம்பகத்தன்மை இருக்கணும்? திமுக தான் நம்பகத்தன்மை இல்லையே, அந்த கூட்டணியில் நம்பகத்தன்மை இல்லையே. 1 மாசம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே. ஆக ஒரு கூட்டணி அமைச்சா கூட்டணி தர்மத்தைப்படி இருக்கின்ற வரை அவர்களுக்கு அனுசரணையா இருக்கணும். அதுதான் தர்மம், அதுதான் நீதி.
ஆனா திமுக அப்படி கிடையாது. அந்த கூட்டணி ஒரு மாசமா அலையழிச்சு காக்க வச்சு, இன்னும் சொல்ல போனா திரு வைகோ கட்சி அந்த வேட்பாளரை அழுக வச்ச கட்சி திமுக கட்சி. அந்த கூட்டணி கட்சி வேட்பாளரை, கூட்டணி கட்சியுடைய தலைவரையே அழுக வைக்கிறாங்க. ஏங்க, ஒரு கூட்டணி கட்சிக்கு தலைவர், அந்த கட்சிக்கு அவர் தலைவர், அவர் போய் திமுக சின்னத்தில் நிற்க சொன்னா அவர் நிற்பாரா? அப்புறம் எப்படி அவர் தலைவர் பதவி இருக்கும்? ஒரு வேட்பாளர் நிற்க வேண்டும் என்று சொன்னால், திமுக சின்னத்தில் நிற்க வேணும்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு திமுக உறுப்பினர் வந்த பிறகுதான் நிற்க முடியும். வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய கட்சியை கலைத்து இவருடைய சின்னத்தில் வந்து நிற்கும் சொன்னா யார் ஏத்துக்குவா? அவர் பேசுறாரு, நான் செத்தாலும் நிற்க மாட்டேன்னாரு, நான் செத்தாலும் எங்க சின்னத்தில் தான் நிற்பினார். அப்படி கூட்டணி கட்சி தலைவர்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி திமுக கட்சி. கூட்டணி கட்சி தலைவர்களை இன்னைக்கு மதிக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எல்லா பத்திரிகை ஊடகத்திலும் போட்டாங்க, அண்ணா திமுக என்ன பேச்சுவார்த்தை நடத்தல, எந்த கூட்டணியும் வரல, ஒண்ணுமே நடக்கல. ஒரு மாசமா கூட்டணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அண்ணா திமுக 20ஆம் தேதி நம்முடைய கூட்டணி கட்சி அழைத்து, கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து தலைமைச் செயலகத்தில் ஒப்பந்தம் போட்டு அன்றைய தினமே முதலாக தமிழ்நாட்டிலே வேட்பாளரை அறிவித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அதிக இடங்களில் போட்டியிடுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணி பலங்கிறீங்க, வருகின்ற தேர்தலில் யாருடைய பலம் அதிகம் என்பதை மக்கள் நிரூபித்து காட்டுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் இந்த கட்சியை கட்டி காத்து நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கின்றார்கள். அதனால அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல. சில பேர் எண்ணினார்கள் இந்த கட்சியை தீய சக்தி திமுகவோடு சேர்ந்து கட்சியை முடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அத்தனையும் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் துணையோடு தவிடுபடி ஆக்கிறோம். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் இன்றைக்கு ரத்தத்தை உயர்வையாக சிந்தி உழைக்கின்ற தொண்டன். இந்த தொண்டன் இருக்கின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது. இது உயிரோட்டமுள்ள கட்சி, உணர்வுள்ள கட்சி. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உழைப்பால் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கின்றான். எவருடைய உழைப்பிலே வாழல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் வகுத்து தந்த பாதையிலே அண்ணா திமுக வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல வாரிசு அரசியல் அண்ணா திமுக கிடையாது. யார் உழைக்கின்றார்களோ, யார் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்கள் உச்சபட்ச பதவிக்கு வருவார்கள். உங்களுடைய கட்சியில் வர முடியுமா? யாரா வர முடியுங்களா அந்த கட்சியில? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், உதயநிதி வந்துட்டு இருக்காரு, அவர் வரப்போறதில்ல, பாதியிலே போயிடுவாரு. அதுக்கு பிறகு உதயநிதியா, அவர் இன்ப நதியா, என்னையா இது மன்னர் பரம்பையா, பட்டா போட்டு கொடுத்துருக்குதா? ஏன் இங்க போந்திருக்கு ஒருவர் வரக்கூடாதா? நான் இப்ப வந்திருக்கிறேன், எனக்கு முன்னால இங்கே முன்னாலே வந்திருக்க யார் வேணாலும் வரலாம். இது ஜனநாயக கட்சி, மேடையில் ஈட்டிக்கிட்டு யார் வேணாலும் வரலாம். ஒரு சாதாரண தொண்டன் கிளை செயலாளர், கட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்து ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணுதான். ஒரு கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்திருக்கா, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேற எந்த கட்சியும் இல்லை. ஒரு தொண்டன் இன்னைக்கு உயர்ந்த பதவிக்கு வர முடியும். இந்த அதிமுக கட்சியில் ஒண்ணுதான் நடக்கும். ஆகவே இன்றைக்கும் மக்கள் நம்ம கட்சியை நேசிக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் 2019 2011 21 வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி, அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அதை பார்த்து திரு ஸ்டாலின் சொல்றாரு, இந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சின்னு சொல்றாரு. நீ என்னையா செஞ்ச? நான் சொல்றதெல்லாம் பட்டியலிட்டு சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுல அம்மா இருக்கின்ற போது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், அம்மா மறைவுக்கு பிறகு நான் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று புள்ளி விவரத்தோடு சொல்றேன். நீயும் இங்க தேர்தல் பிரச்சாரம் வரும்போது அதை சொல்லு. இல்ல சரக்கு இருந்தா தாங்க, சட்டையில் இருந்தா தானே ஆப்பிள், அங்க ஒண்ணுமே இல்லையே, காலி. அவரு காலி, தமிழ்நாடு நிதியும் காலி. அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் குழு போட்டுவார். ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார். 52 குழு போட்டுருக்காரு.
எந்த ஆட்சியாவது இருக்குதா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி குழு போட்டதே கிடையாது. ஏதோ 1-2 குழு போடுவாங்க முக்கியமானதுக்கு. இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் இல்ல, குழு அரசாங்கம். குழு போட்டா அவட முடிஞ்சு போச்சு, அடுத்தது போயிடுவார். இன்னொன்னு போடுறார், நீங்கள் நலந்தானான்னு. எங்க நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறாங்க. என்னைக்கு திமுக ஆட்சி வந்தது அன்னைக்கெல்லாம் நலமெல்லாம் போயிட்டு இருக்கு. தொலைபேசியில நீங்கள் நலமானு கேட்டு விசாரிக்கிறான். இது யார் சொல்லி கொடுத்தாலும் தெரியல பாவம். ஏதோ அவரை முடிக்க நினைச்சாங்க. இத மக்கள்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்ந்து போச்சு, சட்ட ஒழுங்கு சீர்வழிஞ்சு போச்சு, போதைப் பொருள் விற்பனை, எங்க பார்த்தாலும் ஊழல், இன்னைக்கு வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர் திண்டாட்டம். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் நலமான்னு கேட்டா நீங்களா நலமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஸ்டாலின் காது கேட்ட மாதிரி சொல்லணும் சத்தமா, நீங்களே நலமா? எனக்கு நான் அதுக்கு பின்னாடி வரேன்ப்பா. எனக்கு முந்தைய நீ முந்திக்கிட்ட. அந்த அளவுக்கு உள்ள குமரல் இருக்குது மக்கள்கிட்ட. இந்த ஆட்சி மீது கொந்தளிப்பு இருக்குது, குமரல் இருக்குது. அதுதான் நான் பேசுறதுக்கு முன்னே நம்முடைய தொண்டர் பொதுமக்கள் அவருடைய குமரலை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நீ பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே நாங்க சொத்து வரி ஏற்ற மாட்டோம். இந்த வீடு இருக்குன்னு வச்சுங்க, அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய், இன்னைக்கு வீட்டு வரி கட்டினா இப்போ 2000 ரூபாய் கட்டணும். ஓட்டு போட்டதுக்கு மொய். யாராவது ஓட்டு கேட்க வந்தா நிறுத்தி வச்சுக்கம்மா, நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் நான் ஓட்டு போட சொல்லுங்க. ரெண்டாவது, இவர் கடை வச்சிருக்காரு வச்சுங்க, 1000 ரூபாய் வரி இருந்தா இப்போ 2500 ரூபாய் கட்டணும். 150% உயர்த்திட்டாங்க. எல்லாம் பாருங்க, இந்த கடை இங்கெல்லாம் கடை இருக்குது, ஏசி எல்லாம் வச்சிருக்காங்க, லைட் எல்லாம் எரியுது. முதல்ல அதிமுக ஆட்சியில் குறைந்த கட்டணம், அந்த மின் கட்டணம் இப்போ 52% உயர்த்திட்டாங்க. சாதாரணமா 52% இல்ல, ஸ்லாப் வச்சுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் அவ்வளவுதான். அதுக்கு மேல டபுள் சார்ஜ். அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கரண்ட் பில் கட்டினா அப்ப 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். ஓட்டு போட்டதுக்கு ஸ்டாலின் கொடுக்குற பரிசு, சிறப்பு பரிசு. ஓட்டு போட்ட மக்களுக்கு ஸ்டாலின் கொடுக்கிற சிறப்பு பரிசு. இவ்வளவு கரண்ட் பில்லை ஏற்றிட்டு நாட்டு மக்கள் நலமாங்கிறாங்க. எவ்வளவு வேடிக்கை இருக்குது பாருங்க. அதோட எப்ப பார்த்தாலும் நீட்டை பிடிச்சிக்கிறார். நீட் தேர்வு ரத்து, நீட் தேர்வு ரத்து. எத்தனை முறை தான்ப்பா சொல்லுவேன்? 2019 தேர்தல் அறிக்கையிலையும் நீட் தேர்வு ரத்து, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்வு போதும் அவருடைய தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வு ரத்து. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் நீட் தேர்வு ரத்து. அப்படின்னா 5 வருஷம் உங்க எம்பி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் 2019 திமுக கூட்டணி சேர்ந்தவர்கள் 38 பேர் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. திமுக கூட்டணி சேர்ந்த வேட்பாளர் 38 பேர் தேர்வு செஞ்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்க. அங்க போய் பேச வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் மைக்க கண்டா போதும், கூட்டத்தை கண்டா போதும், நீட் தேர்வு ரத்து. பேச வேண்டிய இடம் இல்லையா? நாடாளுமன்றம். அங்க போய் பேசு, அங்க போய் அழுத்தம் கொடு. அப்பதான் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும். அந்த எம்பிக்கெல்லாம் தில்லு திராணி தெம்பு கிடையாது. முதலமைச்சருக்கு கிடையாது, அவருடைய மகனுக்கு கிடையாது, எம்பிகளுக்கு கிடையாது, கட்சிக்காரருக்கே கிடையாது. ஆனா இதே அதிமுக உச்சநீதிமன்ற காவிரி தீர்ப்பு வந்தது. நம்ம கூட்டணியில் அங்க வச்ச பாரதிய ஜனதாவோட அப்ப நம்ம 37 நாடாளுமன்றம் இருந்தாங்க 2010 2019. அப்ப அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதில் காலதாமம் செஞ்சாங்க பாரதிய ஜனதா அரசாங்கம். உடனே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய கட்சியுடைய தலைமையுடைய ஆலோசனை ஏற்று நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் முடக்கினாங்க. 22 நாட்கள் முடக்கிச்சு, இந்தியாவே சம்பிச்சது. அப்படி அழுத்தம் கொடுத்தோம். அதனால உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்தக்கூடிய மத்திய அரசு அமைச்சது. இதுதான் அதிமுக. இதே அதிமுக இந்த வாய்ப்பை கொடுத்திருந்தா நாம அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுப்போம், நிதியை பெற்றுப்போம், இப்படிப்பட்ட பிரச்சனை தீர்த்துப்போம். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் ஆட்சி. திமுக அங்கமைக்குது அமைச்சரவையில். நாமக்கல் நாடாளுமன்ற காந்தி செல்வன் மத்திய சுகாதார இணையமைச்சர் 2010 டிசம்பர் 21ஆம் தேதி தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதுதான் வெளியிடுறாங்க. கொண்டு வந்தது திமுக, ரத்து செய்வது சொல்லுவது திமுக. எவ்வளவு வேடிக்கை பாருங்க, எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க.
கிராமத்துல சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முடிக்குமா, மெய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முடிக்குமா, மெய்னா உண்மை. அப்படி திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திருப்பி திருப்பி இதை சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகம் நீ பலிக்காத திரு ஸ்டாலின் அவர்களே. அது மட்டும் இல்ல, இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி பல லட்சம் பேருக்கு தமிழ்நாடு பூரா கையெழுத்து வாங்கினாங்க. அப்படி கூட்டணி கட்சி தலைவருக்கு கையெழுத்து வாங்கினாங்க. இதை வாங்கி சேலத்துல திமுக மாநில இளைஞர் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் கொண்டு வந்து பெட்டியில் வச்சிருந்தாங்க. அப்ப திரு ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சதுதான் அதுல இருக்கிற பெட்டியில் இருக்கிற அந்த கையெழுத்து வாங்கிய மனுக்கெல்லாம் அப்படியே காத்துல பறந்து போய் அங்க அமர்ந்திருந்த காலுக்கடி விழுந்து மிதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. இதான் நீட் தேர்வு ரத்து செய்கிற லட்சம். எப்படியெல்லாம் நாட்டு மக்களை ஏமாற்றா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது, அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும், ஏழை மாணவர்களும் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற காரணத்தினாலே அம்மாவுடைய அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக 2160 பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, பல் மருத்துவராக படிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த பிறகு மருத்துவ கல்வி கட்டணம் வசதி இல்லை, மருத்துவ கல்வி கட்டணத்துக்கு வசதி கிடையாது. அப்படி வசதி இல்லாத இருக்கிற காரணத்தால அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சாலும் அந்த கல்வி கற்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் 7.5% உள் இடஒதுக்கீடு கிடைத்த எம்பிபிஎஸ் சரி, பல் மருத்துவம் சரி, அனைவருக்கும் அந்த கல்வி கட்டணம் முழுவதும் அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு நடைமுறைப்படுத்தும். இதுதான் சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது உங்களால் சொல்ல முடியுமா திரு ஸ்டாலின் அவர்களே? எவ்வளவு திட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் நஞ்சமா இன்றைக்கு போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் விற்பனை. ஒரே ஒரு உதாரணம், திமுக தலைவர், முதலமைச்சர், காவல்துறை இன்றைக்கு அந்த மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்குது. அந்த மானிய கோரிக்கையில் அந்த கொள்கைகளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. 1020 மதுவிலக்கு குறி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. 22ஆம் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. பள்ளிக்கரியில, கல்லூரிக்கரியில 2138 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. பள்ளிக்கரியில, கல்லூரிக்கரியில 2138 பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செஞ்சது எவ்வளவு? 148 பேர். கைது செஞ்சது 148 பேர். மற்றவங்க எங்க போனாங்க? எல்லாம் திமுக தான். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? எல்லாமே திமுக காரங்க. ஒரு டிஜிபி இருந்தார், சைலேந்திர பாபுன்னு. அவரு கஞ்சா ஆபரேஷன் சொல்லி 1.1, 2.0, 3.0, 4.0 அழகா ஓ போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சா ஆபரேஷனு ஓ போட்டுக்கிட்டே போயிட்டார். அப்படிதான் திமுக ஆட்சி இருக்குது. இதுதான் நிலைமை. அதை விட அயலகணின்னு வச்சிருக்கிறாங்க. எங்கேயாவது தமிழ்நாட்டில் அயலகணின்னு ஏதாச்சும் உண்டா? திமுக தான் அயலகணி இருக்குது. ஏன்னா இந்த போதைப் பொருள் கடத்துவதற்காக அயலகணி வச்சிருப்பாங்க போல தெரியுது. அப்படிதான் மக்கள் பேசிக்கிறாங்க. அதுல திமுக சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலகணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக்குன்னு ஒருவர், அவரு போதைப் பொருள் கடத்தல், வெளிநாட்டுகளுக்கு போதைப் பொருள் கடத்ததாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அவர் யார் தெரியுங்களா? இவர் தான். யாரோட இருக்கிறாரு? இது வரைக்கும் பதிலே இல்லை. போட்டோ எடுக்க வேண்டியதுதான், யாரும் இல்லை. எங்கிட்ட கூட நிறைய பேர் போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிறார் ஒருத்தர், அதுதான் பிரச்சனை. அதே போல இன்னொருத்தர் யாரோட இருக்காருங்க? யாரோட இருக்காரு? இப்படி 2 பேரும் அந்த போதைப் பொருள் ஆசாமியோட புகைப்படத்திற்கு அவர் என்ன கொடுக்குறாருன்னு தெரியல, அவருக்கு தான் தெரியும். ஆக இப்படி போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டிருக்கின்ற திமுக நிர்வாகி பிடிபட்டது மட்டும் 2000 கோடி. இப்படி 3 ஆண்டு காலமா போதைப் பொருள் வெளிநாட்டு கடத்திருக்காரு. ஆயிரக்கணக்கான கோடி இந்த போதைப் பொருள் மூலமாக
சம்பாதிக்கப்பட்டதாக செய்தி வருது. இப்படி போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இந்த விடியா திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அரசாங்கத்துடைய பணத்தை எப்படி எல்லாம் வீணடிக்கிறாங்க பாருங்க. அதாவது ஏற்கனவே கார் பந்தயம் நடத்துறதுக்கு இருங்காட்டு கோட்டையில கார் பந்தய மைதானம் வச்சிருக்கிறாங்க. இருங்காட்டு கோட்டையில கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானம் இருக்குது. அங்க கார் பந்தயம் நடத்தினா பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டா அரசாங்கத்தை பணத்தை உங்களுடைய வரி பணத்தை 42 கோடி செலவு செஞ்சு சென்னையில போக்குவரத்து நெரிசல் அதிகமா உள்ள பகுதி நேப்பியார் பாலம், அவரா நம்ம தலைமைச் செயலகம், அங்க துறைமுகம், இந்த பக்கம் வந்தா ஹாஸ்பிட்டல், அங்க சென்ட்ரல் ரயில் நிலையம், இப்படி மருத்துவமனை அதிகமா இருக்கிற பகுதி, துறைமுகம் இருக்கின்ற பகுதி, ரயில்வே நிலையம் இருக்கின்ற பகுதியில் கார் பந்தயம் நடத்துவதற்காக 42 கோடி செலவு செஞ்சிருக்காங்க. நீதிமன்றம் வரைக்கும் போய் நின்று போச்சு. ஏங்க யார்கிட்ட பணம் யார் செலவு செய்யுங்க? நீ வேணா கார் பந்தயம் நடத்துறது ஏதோ பக்கமே நடத்தி யார் வேணாங்களா? 42 கோடி வீணடித்து தான் மிச்சம். எப்படியெல்லாம் ஊதாரித்தனமாக இந்த அரசு செலவு செய்யறவங்க நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அவருடைய அப்பாவுக்கு நினைவு மன்றம் கட்டினார். ரைட், கட்ட வேண்டியதுதான். திமுக தலைவர் அவருடைய மரியாதை செலுத்தணும், கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனா அவருக்கு எழுதாத பணவை கடலை கொண்டு வைக்கணும். யாருக்கு பணத்தை கொண்டு கடலை வைக்கிற? வேணா உங்க கட்சி அலுவலகத்தில் வச்சுக்க, யார் வேணாங்கிறா? சரி, அப்படியே வேணா வைக்கணும்னா அது எழுதாத பணத்தால் எங்க வச்சா என்ன? ஒரு தந்தை நிறுவனத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போ. இதெல்லாம் மக்களுடைய வரி பணங்க. ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு உழைத்து, நாட்டு மக்கள் உழைத்து வரி கட்டுற பணத்துல என்னுடைய அப்பா பேரை வைப்பதற்காக எழுதாத பணத்தை கடலை கொண்டு வைக்கிறாங்க. யார் ஏத்துக்கிறது? இதெல்லாம் கேட்டா ஒரு கோபம். மக்களுடைய வரி பணத்தை எப்படி ஊதாரித்தனமாக செலவு செய்ய என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்க பாத்தீங்களா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. நாம கொண்டு வந்த திட்டத்துக்கு இவர் போய் திறந்துகிட்டு இருக்காரு. நாம பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுட்டு கொடுமை. கஷ்டப்பட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சு நாம கட்டிட்டு இருந்த கொரோனா வந்ததுனால அப்படியே ஸ்லோவாகி போச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையா அந்த பணி நிறைவேறாம அவசரமா அது அப்பாவுடைய சிலை அங்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை துவக்கி மக்கள் மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறாங்க. எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம். உண்மையிலேயே ஏன் 1 மாசம் கழிச்சு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுமையா பணி நிறைவு பண்ற வரைக்கும் திறந்திருக்கலாமே? மக்கள் கஷ்டப்பட்டு மாட்டாங்களே? அதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலையே இல்லை. அது அப்பா சில அங்க வைக்க வேணும், அதுக்காக அவசரமா அங்கே அந்த பேருந்து நிலையத்தை துவக்கி அந்த பேருந்து நிலையத்தின் கட்டமைப்பே வீணா போச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பகுதி சிறு குறு நடுத்தர தொழில் நிறைந்த பகுதி. இது மின் கட்டண உயர்வு, அதனால இந்த தொழில் பாதிப்புக்குள்ளாகி இன்றைக்கு மக்கள்லாம் வேலைவாய்ப்பு இல்லாம இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை பார்க்கிறோம். இந்த ஆட்சியில படித்தவர்களுக்கு வேலை கிடையாது. ஏற்கனவே இருக்கின்ற தொழில் இன்றைக்கு சரிவடைந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்றால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேணும். அப்பதான் நிறைவேற்ற முடியும். பல அறிவிப்பு கொடுத்தார், 520 அறிவிப்பு கொடுத்தார், 1 2 இல்ல. என்ன செய்வா போறோம்? கொடுக்கறத கொடுத்துடலான்னு ஒரு புக்கு போட்டு கொடுத்துட்டார். ஒரு 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றீங்க. இன்னும் சொல்ல போனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னார்? நாங்க திமுக தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்த உடனே குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கணும்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் கொடுத்து அப்படிதான் சொன்னாரு, பத்திரிகையில் வந்தது. அப்படிதான் அப்படி தேர்தல் அறிக்கை இருக்கு. ஆனா தகுதியின் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. அதையாவது ஒழுங்கா கொடுத்தாருன்னா அதுவும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய கழக நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே நம்முடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கீங்க, குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும், எப்பொழுது வழங்கப்படும் என்று அழுத்தம் கொடுத்தோம். நான் பலமுறை சட்டமன்றத்தில் பேசுறேன், நம்முடைய சட்டமன்ற பலமுறை சட்டமன்றத்தில் பேசினாங்க.
நம்முடைய அதிமுக பொதுக்கூட்டத்தில் பல முறை இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தோம். வேற வழி இல்லாம தான் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். 27 மாசம் கழிச்சு கொடுத்தார். அப்படின்னா 27,000 ரூபாய் போச்சு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருந்தா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 3 மாசத்துக்கு நிறைவேற்றி காட்டியிருப்போம். அதே மாதிரி வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்தாங்களாமா? கொடுக்கல. பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சிட்டு 5 ரூபாய் வாக்குறுதி, அதுவும் செய்யல. டீசல்ல 4 ரூபாய் குறைக்கிறாங்க, இது வரைக்கும் குறைக்கல. இந்த மத்திய அரசு குறைக்க வேணும். ஏன்னா மத்திய அரசுக்கு தான் வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்கி இங்க பெட்ரோல் டீசல் விற்பனை செய்யறாங்க. மத்திய அரசு குறைந்த விலையில கச்சா எண்ணெய் இறக்கி அதிக வரி போட்டு இன்னைக்கு விற்பனை செய்யறாங்க. ஆகவே மத்திய அரசு மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை உணர்ந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய தேர்தல் அறிக்கையை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். விலைவாசி உயர்வு நான் ஏற்கனவே சொன்ன, 1 கிலோ 15 ரூபாய் அரிசி 15 ரூபாய் ஏறி போச்சு. 1 கிலோ அரிசி 15 ரூபாய் உயர்ந்துட்டது. மளிகை சாமானம் 40% உயர்ந்துட்டது. எப்படி? மக்களுக்கு வருவாய் குறைவு, செலவு அதிகம், மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால மக்கள் நிம்மதியா இருக்க முடியல. இந்த நிலையில நீங்கள் நலமான்னு கேட்கிறார் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, மக்கள் படுகிற துன்பத்தை பார்த்து நீ யார் தெரிந்து கொள்ளுங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார். பத்திரிகையில் ஊடகத்திலும் பார்த்தோம். அது என்னன்னா, ஸ்பெயினுக்கு போய் தொழில் முதலீட்டுக்கு போனார். ஸ்பெயின் நாட்டிலே பொருளாதாரம் சரிவடைஞ்சு கிடக்குது. அங்க போய் தொழில் முதலீட்டு இருக்க போறேன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபரை ஸ்பெயினுக்கு வர சொல்லி அங்க புரிஞ்சு ஒப்பந்தம் போட்டுருக்காரு. யாரை ஏமாத்துற வேலை சிந்திச்சு பாருங்க. எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. ஸ்பெயின் நாட்டிற்கு எதுக்கோ போயிருக்காரு. ஆனா தொழில் முதலீட்டை ஈர்ப்பு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில்துறை அங்கே ஸ்பெயினுக்கு கழிச்சு அங்க புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இதுதான் ஸ்டாலினுடைய தந்திரம். நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஸ்டாலினுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னொன்னு சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், ஸ்டாலின் சொன்னாரு, உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல, அதனால மாணவர் பாதிக்கிறாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சூடு சுரணை ஏதாவது இருக்குதான்னு கேட்டார். இப்ப நீ 5 வருஷம் நீ வந்து நாடாளுமன்ற ஆகி 5 வருஷம் ஆகி போச்சு. அடுத்த கட்ட தேர்வு வந்துருக்குது. நீங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகி போச்சு. ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து நீட் ரத்துன்னு சொன்னீங்க, நீட் ரகசியம் சொன்னீங்க. இது வரைக்கும் எதுவுமே செய்யல. உங்களுக்கு போட்டு காட்டப்பா என்ன பேசுறாங்க. சூடு சுரண வெக்கமான ஏதாவது இருக்குதா? வெக்கமான சூடு சுரண எதுவுமே இல்லை. ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்மகிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சுரணை மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கும், தமிழக மக்களோட உரிமைகள் பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய நாங்க கேட்கிறோம், உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு நீ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினியா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா? அப்பாவுக்கு மகனுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை இருக்குதா? இப்படி நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு திட்ட கண்ட ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்காந்துட்டு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, மனுவா எழுதி இந்த பெட்டிகளை போடுங்க. மக்களும் ஆஹா ஸ்டாலினே நேரடியாக வந்துட்டாரு, இவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவாரு, நம்முடைய பிரச்சனைலாம் தீர்ந்துரு அப்படின்னு மனு எழுதி பெட்டிகளை போட்டாங்க. அப்ப ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நான் அந்த பெட்டி பூட்டி பத்திரமா நான் முடி வச்சுக்கிறேன், ஏதோ தங்க இருக்கிற மாதிரி. ஆட்சிக்கு வந்த உடனே
போட்டை திறந்து வெட்டியை திறந்து உங்கள் மனுக்கள்லாம் எடுத்து பரிசீலனை பண்ணி உங்களுடைய குறையை தீர்ப்பேன். அப்படி யாருக்காவது குறை தீர்க்கலாம், நான் முதலமைச்சர் அறையில் இருப்பேன், என் கதவு திறந்தே இருக்கும், எப்போ வேணாலும் வரலாம், குறையை தீர்த்துக்கலான்னு சொன்னார். என்னப்பா குறை தீர்த்த? சாவி தொலைஞ்சு போச்சோ பொட்டியே காணாது போச்சோ தெரியல. எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. இந்த பெட்டி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குல்ல? இதை வந்தா கேளுங்க. நம்முடைய மக்கள்லாம் பல பேர் தங்களுடைய பிரச்சனை எழுதி மனுவா போட்டாங்க. என்ன ஆச்சுன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கேளுங்க. ஏன்னா எப்படியெல்லாம் மக்களை ஆசை வார்த்தை காட்டி மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த சதுரங்க வேட்டையில தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஏமாற்றோம்னா ஆசை தூண்டணும். அப்படி இந்த பொட்டியை வச்சு மனு போட்டு ஆசை தூண்டி ஓட்டை வாங்கி ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சுதான் மிச்சம். இதுதான் திமுக. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைய தினம் ஸ்ரீபெரும்பு தொகுதியில நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 146 கோடியில மேடவாக்கத்தில் சுமார் 2.5 கிலோமீட்டர்ல உயர்மட்ட மேம்பாலம் அமைச்சது அதிமுக. ஜிஎஸ்டி சாலை பல்லாவரத்தில் 83 கோடியில உயர்மட்ட பாலம். வண்டலூர்ல சென்னை வெளிவிட்ட சாலை இணைப்பதில் 92 கோடியில் நிறைவேற்றி. பல்லாவரம் துறைப்பாக்கம் இணைப்பு சாலை, ரேடியல் சாலை ஈச்சங்கடை சந்திப்புல 2 பெரிய பாலங்கள் 64 கோடியில் செஞ்சிருக்கிறோம். வண்டலூர் கிளாம்பாக்கம் இடையே ஜிஎஸ்டி சாலையில 55 கோடியில் உயர்மட்ட பாலம் கட்டி. பாலாற்றின் குறுக்கே வாயிலூர் பகுதியில் ஒரு தடுப்பணம் 33 கோடியில் கட்டி கொடுத்தது. 20 கோடி மதிப்பில் மேற்கு தாம்பரம் சிடிஓ காலனியில் ஆண்டுதோறும் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பினால மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. கட்டன் கவர் அதை செஞ்சு அந்த பகுதியில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காம நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். செட்டிலப்பாக்கம் பகுதியில் கட்டன் கவர்ல 17 கோடி அதே கல்வெட்டு அமைச்சு கொடுத்துருக்கிறோம். 15 கோடி மதிப்பில் பல்லாவரம் பெரிய ஏரி கீழ்கட்டளை ஏரி தூர்வாரி நடவடிக்கை எடுத்துக்கிறோம். ரூபாய் 14 கோடி மதிப்பில் தீர்க்கன்கரணி ஏரி மேம்பாட்டு பணிகளை சிறப்பாக அமைத்து கொடுத்தது அதிமுக அரசு. முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால இன்றைக்கு கழிவுநீர் குட்டையா மாறி போச்சு. இந்த ஆட்சியில் நிர்வாகம் கிடையாது. 25 கோடி மதிப்பில் செட்டிலப்பாக்கம் ஏரி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு தற்போது ஆம வேகத்தில் நடந்துள்ளது. ரூபாய் 211 கோடி மதிப்பீட்டில் துவங்கப்பட்ட அனகாபுத்தூர் பம்பல் பகுதிக்கு பாலாள சாக்கடை திட்ட பணிகள் ஆம வேகத்தில் மந்தமா நடந்துட்டு இருக்குது. 214 கோடி மதிப்பீட்டில் பெருங்குளத்தூர் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆமை வேகத்தில் நடந்து ஒரு பகுதி திறந்திருக்கிறாங்க. ஏனை பகுதியில் பணி நடந்துட்டு இருக்குது. இந்த திட்டமே முழுமையை செயல்படுத்தல. ஒரு செயலற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆகிட்டு இருக்கார். இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் அவர்கள் இந்த இரட்டை சின்னத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு உடைய பொன்னான வாக்கினை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். டாக்டர் ஜி பிரேம்குமார் அவருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களிங்கள். நம்முடைய சின்னம் பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், நான் அம்மாவின் சின்னம்.